என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் பண நெருக்கடி ஏற்படும் பொழுது நீங்கள் செய்கிற காரியம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்கு நேராக நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அல்லது வாடகை கட்டணும், அல்லது ஏதோ ஒரு மிக நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் எதை நோக்கி செயல்படுகிறீர்கள்? யாரை நோக்கி நீங்கள் செயல்படுகிறீர்கள்? பல பேர் செய்கிற காரியம் என்ன? நகையை எடுத்துகிட்டு போய் அடமானம் வைக்கிறேன், அல்லது இங்கே போய் குறைஞ்ச வட்டியில் கடன் வாங்குகிறேன். ஏன் அதிக வட்டி இருந்தாலும் கூட பரவாயில்ல, இந்த பிரச்சனை ஒழியணும், நான் போய் ஒரு கடன் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி பல பேர் செய்கிற காரியம் என்ன? கடன் வாங்குதல். இதுதான் அவருடைய வாழ்க்கையில் பல பேர் கற்றுக்கொண்ட ஒரு காரியம். அதை தான் பல பேர் செய்கிறார்கள். ஏன் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பல ஊழியக்காரர்களும் செய்கிற காரியம் என்ன? சபையில் ஏற்படுகிற நெருக்கடிகள், அல்லது ஒரு லேண்டை வாங்கிட்டு இருப்பாங்க, லேண்டை வாங்கிறதுக்கும் கடன் வாங்கியிருப்பாங்க, அதை கட்டுறதுக்கும் கடன் வாங்கி கொண்டு இருப்பாங்க. இப்படி தான் விசுவாசம் மற்ற ஒரு நிலையில் அவர்கள் காணப்படுவதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த இடத்தில் சுட்டி காட்டுகிற காரியம் என்ன? அருமையான மகனே, அருமையான மகளே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் போஷிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு காரியத்தை சுட்டி காட்டினார். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கர்த்தர் தன்னுடைய தாசனாகிய மோசேயிடத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார். நான் வானத்திலிருந்து உங்களுக்கு அப்பம் வருஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எங்கே இருந்து? வானத்திலிருந்து. உங்கள் தேவைகளை நான் மேலே இருந்து சந்திப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் மன்னாவை சேகரிக்கும் பொழுது அவர்கள் செய்கிற முதல் காரியம் என்ன? கூடாரத்தை விட்டு வெளியே வந்தவுடன் அவர்கள் கண்கள் முதலில் மேலே பார்க்க ஆரம்பிக்கும். தரிசனம் மேல் நோக்கி எழும்ப ஆரம்பிக்கும். மேலே இருந்து எங்களுக்கு கர்த்தர் வருஷிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இப்படிதான் மகனே, இப்படிதான் மகளே, உன் தேவைகளின் நடுவிலே இங்கும் அங்கும் பார்த்து கை நீட்டி கடன் வாங்குவதை நிறுத்திவிடு. இந்த மார்வாடி எனக்கு தெரியும், இந்த நபர் எனக்கு தெரியும் என்று சொல்லி, அல்லது இந்த நகையை அடமானம் வச்சு நான் இந்த கடனை வாங்குறேன், இப்படியெல்லாம் சொல்லி ஒரு கடன் சுமையை உண்மையில் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு கடன் பிரச்சனையில் போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். உன் கண்கள் கீழ் நோக்கி பார்க்கக்கூடாது, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்கள் கண்கள் எழும்பட்டும். அதுதான் விசுவாச வாழ்க்கை. என் தேவை எதுவானாலும், என்னுடைய பிரச்சனை எதுவானாலும், என் நெருக்கம் எதுவானாலும், என் கண்கள் முழுவதும் அவரையே நோக்கி பார்க்கும். அவர் எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமாக இருந்து என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் என்று சொல்லி அவருடைய நேரத்துக்காக பொறுமையோடு கூட காத்திருங்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்த கர்த்தர் உங்களையும் போஷிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், தன் மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.